குரு பெயர்ச்சி 2024 நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ தங்களை இன்முகத்தோடு வரவேற்கிறது. குரு பகவான் ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரித்து 12 ராசிக்காரர்களுக்கும் சகலவிதமான நற்பலன்களை கொடுப்பதால குரு பெயர்ச்சி அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக அனைவரும் பார்க்கிறோம். அந்த வகையில இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் வேறறுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உதவும் என்றே சொல்லலாம். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு நிகழ்ந்த துன்பங்களை ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. உயிரற்ற உடல் மாதிரி தான் உங்க வாழ்க்கை போச்சுன்னு சொல்லலாம். உணர்வுகள் அற்று வாழ்க்கையை கடந்த உங்களுக்கு அனைத்து தெய்வங்களும் ஒன்று கூடி உங்கள் கரம் பிடித்து சென்றால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது என்றே சொல்லணும். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொருந்தும் என்பதை உங்க சிந்தனையில வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. மிதுன ராசி லக்னக்காரர்கள் என்றாலே ஒருவரை எளிதில் எடை போட்டு பழகக்கூடியவர்கள், இசைப்பிரியர்கள், புரிதல் திறன் மிக்கவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது மிதுன ராசி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுப விரயங்களை ஏற்படுத்தவே அமர்கிறார். மிதுன ராசிக்கு இந்த குரு 7க்கும் 10க்கும் அதிபதி, கலஸ்தரம் தொழில் ஸ்தான அதிபதி. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து மிக சக்தி மிக்க இடங்களை பார்க்கிறார். அதுல 4ஆம் இடத்தை முதல் பார்வை பதிவது மிகுந்த விசேஷம் என்றே சொல்லணும். எனவே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்பது தாயை குறிக்கக்கூடியது. வீடு, வண்டி, வாகனம், முதலீடு, உற்பத்தி சார்ந்த தொழிலை குறிக்கக்கூடியது என்பதால் வீடு, சொத்து வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஒரு சிலருக்கு அவர்களின் ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திக்கு ஏற்றவாறு 2023 பிற்பகுதியிலும் அல்லது 2024 ஆரம்ப பகுதியிலே புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதும் சொத்து சேர்க்கை நிகழ்வுகளும் நிகழ்ந்திருக்கும். குறிப்பா மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சரித்திர வெற்றியாளராக மாற்றும் என்றே சொல்லலாம். மேலும் உங்கள் அம்மாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். அதே போல உங்க தாயாரின் உடல் நலத்துல ஏற்பட்ட நோயின் வீரியம் குறையும். அதற்கு தக்க நல்ல மருத்துவம் கிடைக்கும். இதற்கு முன்பு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மறைந்து தற்போது உங்க தொழில புதிய மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. இதையும் தாண்டி உங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய குழப்பங்களையும் நிறைய மன உளைச்சல்களையும் சங்கடங்களையும் சந்திச்சிங்க. பல நாள் வீட்டில் ஏன் இருக்கிறோம் என்று வருந்திய நாட்களும் உண்டு என்றே சொல்லணும். மனநிலையை பாதித்த நிகழ்வுகளை கடந்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தற்போது கடவுள் புண்ணியத்தில் குருவின் பார்வை படும்போது பகலவனை கண்ட பணி போல உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். இதை தொடர்ந்து குருவின் அடுத்த பார்வையாக உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகருக்கு வேலை, சர்வீஸ், எதிரி, கடன், நோய், வழக்கு ஸ்தானத்தை குறிக்கும். எனவே உடல் நலத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். மறைமுகமாக இருந்த போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம் அனைத்தும் தவிடுபொடியாக்கும் காலம் இது என்றே சொல்லணும். குறிப்பாக உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை அலட்சியப்படுத்தினவங்க, இவர்கள் அனைவருமே உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் காலமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் தற்போது புரிந்து கொண்டு உங்களுக்கான அங்கீகாரத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் வகையில சூழ்நிலைகள் அமையும். குரு பகவான் கௌரவம், பதவி உயர்வுக்கு உரிய காரக கிரகமாகும். நீண்ட நாள் கடனில் இருப்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். ஆகவே கடுமையாக உழைக்க தயாராக இருங்கள் மிதுன ராசிக்காரர்களே. அதே சமயம் நீங்க கவனமா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பெரிய தொகையை கடனா வாங்காதீங்க. தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். குரு மிதுன ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி தற்போது 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் அமருவதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனால் குரு 12ஆம் இடத்தில் அமருவதால் கடுமையான முயற்சி தேவை. சிறு தடை தாமதம் ஏற்படலாம். மேலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது என பார்க்கும்போது உங்களுடைய பேச்சுவார்த்தையில கவனம் தேவை. கணவன் மனைவிக்கு இடையே சிறு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு என்பதால விட்டு கொடுத்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. இங்கு குரு பகவான் 6, 8ஆம் பாவகத்தை பார்ப்பதால நன்மையும் தீ
தீமையும் இணைந்தே ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால வீடு வண்டி வாகனங்கள் நிச்சயமா கடவுள் புண்ணியத்துல வாங்குவீங்க. வாழ்த்துக்கள். புதிய நண்பர்கள் மூலம் ஆதாய அனுகூலம் உண்டு. கணவனாக இருந்தால் மனைவி மூல ஆதாயமும், மனைவியாக இருந்தா கணவன் மூல ஆதாயமும் ஏற்படும். இந்த தருணத்துல முக்கியமாக திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்து வாழும் தம்பதியர்கள், புரிதல் இல்லாமல் வாழ்பவர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக ஒரு இணைவு ஏற்படும்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு இருந்தது என்றால் தற்போது உங்களுக்கு சாதகமாக அமையும். வாராக்கடன் வந்து சேரும். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் தீர்வு வரும். புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் தெம்பும் இறைவன் புண்ணியத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இதில் மாற்று கருத்து இல்லை என்றே சொல்லணும். தெய்வ வழிபாடு மிக சிறந்த பலனை ஏற்படுத்தும். இறைவன் புண்ணியத்துல இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றமிகு வாழ்வையும் புதிய வண்டி வாகன வீடு சொத்து சேர்க்கையும் பெற செய்து சந்தோஷத்தை கொடுக்கும் வகையில்தான் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசி லக்கணக்காரர்களுக்கு இருக்க போகுது. உங்க வாழ்க்கை மேலும் சிறப்படையும் வகையில அமைத்து கொள்ள நீங்க வழிபட வேண்டிய திருத்தலங்கள் என பார்க்கும்போது திருப்பதியில உள்ள அலமேலு மங்கை தாயாரையும் திருச்செந்தூர் முருகனும் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு உதவும் தெய்வங்களாக திகழ்கிறார்கள். அவர்கள் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அதற்காக உழைக்காமல் இருக்கக்கூடாது. உழைத்தால்தான் நல்ல உணவு கிடைக்கும். இறை வழிபாடு என்பது ஒருவரின் சுய அறிவையும் முடிவெடுக்கு திறனையும் உயர்த்துவதே இறை வழிபாட்டின் முக்கிய பங்கு என்பதே உண்மை. மேலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஒருமுறை ஆலங்குடியில உள்ள குரு பகவான வணங்கி 5 எண்ணிக்கையில அகல் விளக்குல பஞ்ச தீபம் ஏற்றி குரு பகவான வழிபட்டுட்டு வாங்க. குறிப்பா நெய் தீபம் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிக சிறந்த மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் மனதார இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறிவார்ந்த உழைப்பும் தன்னம்பிக்கையும் நற்பண்புடன் கூடிய இறை பக்தியும் இருந்தால் நாளும் கோலும் நமக்கு வளமும் நலமும் நிறைந்த வாழ்வை அளிக்கும். மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.